ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜெப வேளைக்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சமாதானத்தை, சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும், ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு வேத பகுதியை பார்த்து அப்படியே நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். நீங்கள் என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேத பகுதியை பார்ப்போம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நல்ல வேளையில் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல ஜெப வேளையிலே என்னோடு கூட இணைந்து இருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களப்பா. அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கத்து செய்து முடித்து தருவீராக. அவங்களுடைய எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே, அற்புத அடையாளங்களை செய்வீராக ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய பலனை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யுங்கப்பா. நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து நல்ல தெய்வமே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து விடாதா, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அற்புதம் நடந்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அதிசயங்களை செய்து ஆண்டவரே உங்கள் வடிக்கிற ஒவ்வொரு நாளுடைய கண்ணீருக்கும் பதிலை தருவீராக. அவங்க கண்ணீருக்குண்டான பதிலை பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அவங்க வேதனைகளை மாற்றி விடுவீராக. அவங்க கண்ணீரை நீர் துடைக்கும் விதமாக அவங்க வாழ்விலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடித்து தாங்கப்பா. இதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட வேதனையோடு துக்கத்தோடு கலந்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் மகாபரி அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அது வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றி அமைக்கத்தக்கதாக ஆண்டவரே. இவ்வளவு காலங்கள் அவங்க கஷ்டப்பட்டதும் வேதனைப்பட்டதும் துக்கப்பட்டதும் போதும் ஆண்டவரே. பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் அவர்களோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்து கொடுப்பீராக. நீர் கூட இருந்து உறுதுணையாக இருந்து அவங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாக நீர் மாற்றி கொடுங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.